எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு குட்டி கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு சேர்ந்துருக்கான். அவனுக்கு கையில் காசு இல்லை. இப்போ காசு இல்லைன்னா என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட தான் வேண்ட முடியும். போய் கடவுள்கிட்ட போய் வேண்டான். சாமி, என் கைக்கு எனக்கு 1,00,000 எனக்கு வேணும். ஒரு 1,00,000 கொடுத்துரு. 1,00,000 என் கைக்கு வந்துச்சுனாக்க உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிருக்கான். சாமி அந்த வேண்டுதலை கேட்டுட்டு, சரி ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி ஒரு 1,00,000 கொடுத்துட்டாரு. அவன் கைக்கு யார் மூலயமா 1,00,000 போயிடுச்சு. அப்போ அவன் என்ன செய்யணும்? 1,00,000 அவன் கைக்கு போயிடுச்சு. ஆனால் ஒரு தேங்காய் உடைக்கணும் இல்லையா? அதுக்காக பக்கத்து கடையில் போய் தேங்காய் கேட்டிருக்கான். ஒரு தேங்காய் தாங்கன்னு இருக்கான். அவர் என்ன சொல்லிருக்காரு? இந்த தேங்காய் வந்து 20 ரூபா அப்படின்னு இருக்காரு. இந்த தேங்காய் 20 ரூபாயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ ரேட்லாம் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு இருக்காரு. அப்போ நீங்கள் பக்கத்து ஊருக்கு போங்க, அங்கே வந்து 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த ஆளு 1,00,000 மடியில் கட்டிக்கிட்டு பக்கத்தூருக்கு நடந்து போய் ஒரு தேங்காய் கேட்டிருக்காரு. அந்த ஊரில் என்ன வச்சுருக்காங்க? 15 ரூபா சொல்லியிருக்காங்க. இன்னும் அங்கே 20 ரூபா, இங்கே 15 ரூபா, 5 ரூபா தான் கம்மியாக இருக்குது. பட் இதுவும் விலை கூட, இவ்வளோ விலையாக கொடுக்க முடியும் ஒரு தேங்காய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த தேங்காய் வைக்கிறவர், நீங்கள் அங்கே இன்னொரு பக்கத்தில் அந்த ஆற்று பக்கத்தில் போங்க, அங்கே ஒரு தேங்காய் மரம் இருக்குது, அவர் அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அங்கே இதோட கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. அப்போ என்ன சரியா, இந்த 1,00,000 எடுத்துட்டு அந்த ஆற்று பக்கத்தில் உள்ள இடத்துக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு தேங்காய் மரம் நிறையா இருந்திருக்கு. அங்கே ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்போ அங்கே அந்த தேங்காய் இங்கே இருக்கு, எனக்கு 2 ரூபா கொடுத்தா போதும், நீ தேங்காய் பறங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையா, ஒரு தேங்காய் 2 ரூபாய் கிடைக்குதே நினைச்சிட்டு அவன் மரத்தில் ஏறிக்கான். யாரு? அந்த 1,00,000 வச்சிருந்தான் இல்லையா, அவன் மரத்தில் ஏறிக்கான். அந்த மரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அது வளைஞ்சு போய் ஆற்றுல நிறைய தண்ணி போகுது. அந்த தண்ணி மேலே போகிற அப்படி வளைஞ்சிருக்கு. அவருக்கு மரம் ஏற தெரியாது. எப்படி மேலே ஏறிட்டாச்சுங்களே, மேலே ஏறி அங்கே அந்த தேங்காய் புடுங்க போகும்போது என்னாச்சு அப்படின்னா, அவன் சறுக்கிருச்சு. சறுக்கணுன்னா என்ன செஞ்சுனாங்க, பையில் வந்து 1,00,000 பணம் கீழே விழுந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போயிடும். அவன் அந்த மட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து யானை குளிப்பாடிக்கிட்டு இருக்காரு. அந்த யானை குளிப்பாட்ட சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? யானைக்காரரே இவர் நான் கீழே விழுக போகிறேன், உங்கள் யானையை கூட்டிகிட்டு வாங்க, யானையை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னாக்க என் காலை பிடிச்சிக்கோங்க, நான் இறங்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்களுக்கு நான் 10,000 தரேன், இல்லைன்னா 20,000 கூட தரேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் யானையை அப்படியே கூட்டி வந்தவன், யானை கரெக்டாக கீழே தொங்குறதுக்கு முன்னாடி யானை நிப்பாட்டி இந்த யானை பாகன் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த யானைக்கு மேலே ஏறி அவன் காலை பிடிச்சிருக்கான். காலை பிடிச்சோன்னா என்னாச்சு, இந்த யானை நகர்ந்துருச்சு. கீழே நிறைய தண்ணி போகுது. யானை நகர்ந்தவொடனே மேலே வந்து அந்த 1,00,000 வச்சிருக்கான் இல்லையா, அவன் வந்து மட்டையை பிடிச்சிருக்கான். அவன் காலில் யானை பாகன் வந்து பிடிச்சிக்கிட்டான். யானை பாகனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நீ மட்டையை விட்டுறாத, நான் ஒரு 10,000 வச்சிருக்கேன், உனக்கு நான் 10,000 கொடுக்குன்னு சொன்னோன்னே அந்த மட்டையை பிடிச்சிக்கால 1,00,000 வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், அப்பா நம்மளுக்கு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குதே அப்படின்னு நினைச்சிருக்கான். நினைச்சவன் என்னாச்சு, கீழே 2 மட்டையை விட்டாலும் கீழே 2 பேரும் விழுந்துருவாங்க. அப்புறம் என்னாச்சு, திருப்பி ஒரு கற்றுக்காங்கன்னா அங்கே ஒரு ஒட்டகம் வச்சிருக்கவர் நின்றுட்டு இருக்காரு. ஒட்டகாரே வாங்க, நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு 10,000 உங்களுக்கு தாரோம், எப்படியாச்சும் எங்களை இறக்கிருக்குங்க, ஒட்டகம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் இறக்கிருக்குன்னு இவர் ஒட்டகங்காரர் வச்சிருக்காரு. கூட்டி போய் அந்த ஒட்டகத்தை நிப்பாட்டி அவன் வந்து அந்த அந்த யானை பகங்கால பிடிச்சிட்டார். பிடிச்சோன்னே என்னாச்சு அப்படின்னா, ஒட்டகமும் நகர்ந்துருச்சு. இப்போ என்னாச்சு, ஒரு மரத்துக்கு இலையில வந்து அந்த 1,00,000 வச்சு பிடிச்சிருக்கான், அவன் காலை வந்து யானை பகன் பிடிச்சிருக்கான், அவன் காலை வந்து ஒட்டகம் மேய்க்கிற பிடிச்சிருக்கான். இந்த ஒட்டகம் என்ன சொல்றான், ஐயோ என் பையில 5,000 வச்சிருக்கேன், என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லி நீ உனக்கு 5,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அவன் 1,00,000 வச்சிருக்கான், யானை பகன் வந்து 10,000 தரேன்னு சொல்லியிருக்கான், இவன் வந்து ஒரு 5,000 தரேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவருக்கு ஆசை வந்துருச்சு, ஐயோ நம்ம ஆல்ரெடி 1,00,000 வச்சிருக்கோம், இங்கே 10,000 தரணுன்றீங்க, அவன் 5,000 தரணுன்றீங்க, அப்போ எவ்வளோ ரூபா அப்படி
எண்ணும் போதே கையை விட்டு எண்ணிருக்கேன். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா 3 பேரும் தப்புன்னு தண்ணிக்குள்ளே விழுந்து இவன் வச்சிருந்த 1,00,000 காணாமல் போச்சு, அந்த யானை பக்கம் வச்சிருந்த 10,000 காணாமல் போச்சு, ஒட்டகம் வச்சிருந்த 5,000 காணாமல் போச்சு. எவன்ட்டுமே ரூபாய் எதுவுமே இல்லை. தப்பிதான் உடைய உயிருக்கு பயந்து உயிர் போயுமே நினச்சிட்டு கஷ்டப்பட்டு தண்ணிக்குள்ளே விட்டு வெளியே வந்திருக்காங்க. எல்லா ரூபாயும் போயிடுச்சு. கடைசியில் புழைச்சிட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பேராசை பெரு நஷ்டம். அதிகமாக ஆசைப்பட்டமாக கடைசியில் நமக்கு என்ன கிடைக்காது, நினைச்சது கூட கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. அதனால எப்பவுமே பேராசைப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்று கிடைச்சிச்சுனாக்க அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டு போனீங்கன்னாக்க தான் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. பேராசை பிடித்தவர்கள் என்னைக்குமே இந்த மாதிரி நஷ்டத்தில் படுவாங்க. அதனால் யாரையும் ஏமாத்தாதீங்க. உங்களால் முடிந்தால் நல்லது செய்யுங்க, அப்படி இல்லைன்னா யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. பேராசை பெரு நஷ்டத்தில் முடியும். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி குட்டி குட்டி கதையாக கண்டிப்பாக வந்து சேரும். நன்றி நண்பர்களே.